அம்மா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேருமே கல்யாணம் ஆகி வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. ஓ, ஆமா, நீங்க எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க? என்ன அமைதியா இருக்கீங்க? கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆயிடுச்சுல்ல, குழந்தை எப்ப பெத்துக்கலான்னு இருக்கீங்க? என்னடா இவங்க இதெல்லாம் கேக்குறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு உரிமையில தான் கேக்குறேன். தப்பா நினைச்சுக்கல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த காலத்து பசங்க எல்லாம் குழந்தைய அப்புறமா பெத்துக்கலான்னு தள்ளி போடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லாம நீங்க சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கங்க. இப்பவே பெத்துக்கிட்டீங்கன்னா அதுங்க ஸ்கூலு காலேஜ் போகும்போது நீங்க வயசு காலத்துல இருப்பீங்க. ஓடி ஆடி குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணலாம். இதுவே வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு தான் குழந்தை பெத்துக்கணும்னு லேட்டா பெத்துக்கிட்டா அதுங்களை செட்டில் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு வயசாயிடும். மூட்டு வலி, முதுகு வலின்னு நிறைய வந்துடும். அப்புறம் எங்கேயும் போகாம வீட்டுல இருக்கிற மாதிரி நிலைமை ஆயிடும். எங்களை பாருங்க, கல்யாணம் பண்ண கையோட குழந்தை பெத்துக்கிட்டோம். இப்ப பசங்களும் செட்டில் ஆயிட்டாங்க. 60-65 வயசுல நாங்க எந்த கவலையும் இல்லாம கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் இப்பதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், சீக்கிரம் குழந்தைய பெத்துக்கிட்டு அவங்கள செட்டில் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க ஜாலியா வாழலாம்ல. கரெக்ட் தான்மா. ஆமா, எப்ப பெத்துக்கலான்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இந்த அம்மா பதில் வாங்காம விட மாட்டாங்க போலயே. பெத்துக்கலாமா, அதுக்கு என்ன? என்னம்மா நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? இல்லம்மா, கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு பெத்துக்கலாம் தான் நினைச்சோம். நீங்க இப்ப சொன்னது கரெக்டுன்னு தான் தோணுது. நாங்க இதை யோசிக்கிறோம். என்ன சொல்ற? என்ன சொல்ற? பாத்து என்ன பாத்துப்பா. சோழா, நீங்க வாசல்லே நிறுத்திக்க, நாங்க இங்கே இறங்கிறோம். சரிப்பா. வாங்கம்மா. இதான் கோயில், இப்படி போயிடலாம் நம்ம.